தங்க பிள்ளையே, சில அறிகுறிகளை உன் வாழ்க்கையில் எடுத்து காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த விஷயமானது நீ அவசரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஒவ்வொரு நாட்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இனம் புரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வேதனைகளும் வலிகளும் என்று துடித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய மனவலிகளானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஏன் தாயே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளிருப்பது இவ்வளவு கஷ்டமா? அப்படி என்று என் தங்க பிள்ளை மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் தங்க பிள்ளையே என்று நான் சில விஷயத்தை கூறுகிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனம் போக்கும் போக்கில் நீ இருக்கிறாய். நான் சொல்வதை கேள் என் தங்க பிள்ளையே. சில விஷயங்கள் பொறுமையாக இருந்தால் சில விஷயத்தை நீ கேட்டு அப்படியே மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து கூட தப்பித்து கொள்ளலாம். ஆனால் நான் என்ன சொல்வது, நீ என்ன கேட்பது என சில விஷயங்களில் இருக்கும் பொழுது வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடுகிறது என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் இந்த மரண வலி என்பது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றம் மட்டுமல்ல, மற்றவர்களை அதிகமாக நம்பி நம்பி உன்னுடைய பல விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரங்களும் இந்த நம்பியவரால் தான் நீ இவ்வளவு வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, நம்பியவரால் தானே இவ்வளவு வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? சரியென்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு பிறகு நான் சொல்வதை சில விஷயங்களை கடைபிடி. ஒவ்வொரு நாட்களும் உன் வேதனை முடியக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. தாயே, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கூறுகிறாய். நானும் இப்பொழுது உன் கண் முன்னே வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்படி இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லுகிறேன், கவனமாக கேள். ஒரே விஷயம்தான் என் தங்க பிள்ளையே. சில விஷயங்களை செய்து சில பிரச்சனைகள் தீரும் என்றால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் நான் எந்த விஷயத்தையும் கடைபிடிக்க மாட்டேன், எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்துவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக தீர்ந்து விடாது. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதும் அதை சரி செய்வதும் உனக்கு அந்த பக்குவத்தையும் ஞானத்தையும் திறமையும் வளர்க்க வேண்டும். அப்படி நான் ஒரு அன்னையாக இருந்து உனக்கு வளர்த்தால்தான் வருங்காலத்தில் எதுவாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நீ பக்குவமாக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த தாய்க்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு, தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் அனைத்து மாற்றத்தையும் உருவாக்க இந்த தாய் உனக்கு சரியான வழிபாதையை கொண்டு பயணிக்க வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் கஷ்டங்கள் வரும் பொழுது தாயே என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுகிறாய். ஆனால் சந்தோஷம் வரும் பொழுது கெட்டவரோ நல்லவரோ என்று பார்க்காமல் உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வாரி வாரி வழங்குகிறாய். ஆனால் இன்றோ அந்த கஷ்டகாலத்தை கொடுத்து உதவிகளை செய்ய ஒருவர் கூட உன்னை சுற்றி இல்லை என்று பார் தங்க பிள்ளையே என்று உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களால் நீ எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்களால் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும், அதுவும் நாம் தான் இவர்களுக்கு அனைத்தும் என்று நீ நினைத்தவர்களெல்லாம் இன்று நீ யாரோ நான் யாரோ என்று உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்துமே உனக்கு எப்படி தெரிய வைப்பேன்? ஒரு கஷ்டகாலம் வந்தால் தானே உன்னுடன் பழகக்கூடிய நபரெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஞானம் எப்படி, எந்த நிலையில் வரும், எந்த காலகட்டத்தில் வரும்? சந்தோஷ காலகட்டத்தில் வருமா? நிச்சயமாக கிடையாது. கஷ்ட காலத்தில்தான் ஒருவருடைய பழகக்கூடிய முகமே தெரியும். இந்த பழகக்கூடிய முகம் இன்று என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்திவிட்டேன். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்று அனைத்தையும் புரிய வைத்து விட்டேன், தெரிய வைத்து விட்டேன். இப்பொழுது அதை நினைத்து நீ கண்ணீர் வடிக்காதே. யார் யார் என்ன விதைத்தார்களோ அதை
நிச்சயமாக அறுவடை செய்வார்கள். நீ நல்லது செய்தாய், அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கெட்டது செய்பவர்களுக்கு இந்த தாயின் அருள்வாக்கை கேட்கவும் முடியாது, என் முகத்தை பார்க்கவும் முடியாது, என் முன்னே அவர்கள் நின்று தாயே என்று சொல்லவ கூட முடியாது. பொய்யாக பல விஷயத்தை சொல்லினால் பல உதவிகள் கிடைத்து விடுமா? நிச்சயமாக கிடைக்காது. மனிதர்களை ஏமாற்றி விடலாம், இந்த தாயை ஏமாற்ற முடியுமா? என் தங்க பிள்ளையே, நீ ஏமாற்றாமல் இருப்பதனால்தான், நேர்மையான வழிகளை கடைபிடிப்பதனால்தான் இந்த தாயின் அருள்வாக்கை இந்த நிமிடம் இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. பிறகு நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று சொல்லினேன் அல்லவா? இந்த கஷ்டம் எப்படி விலக வேண்டும் என்று நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஏன் என் தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை இன்னும் நீ வாங்காமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளைக்கு வாய்ப்புகள் என்பது பல இருக்கலாம், ஆனால் இந்த தாயின் வாய்ப்பு என்பது ஒரு முறைதான். ஏன் என்றால், உன் கஷ்டங்களை உள்ளங்கையில் இந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு 108 முறை உன் கஷ்டங்களை சொல்லி, தாயே இது விலக வேண்டும் என்று ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை என் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த கஷ்டம் உன்னை விட்டு விலகுகிறது. அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வினை பிரச்சனை இருந்தாலும் சரி, உன்னிடம் எது விலக வேண்டுமோ அது விலகி, எது உன்னை தேடி வர வேண்டுமோ உடனடியாக வரும். சில விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் அதிர்ஷ்டமான நேரத்தில்தான் உன்னுடைய கரங்களுக்கு அது வரும் என்பதை மறந்து விடாதே. இந்த நாணயமானது அதீத சக்தி படைத்தது. உன் பெயரில் இதை பூஜை செய்துதான் நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். அப்பொழுது இந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு, உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு, என் முகத்தை நினைவு வைத்துக்கொண்டு நீ கேட்கக்கூடிய பொருள் 24 மணி நேரத்தில் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. நான் கொடுக்கிறேன் என்று வாக்களித்து விட்டால் அந்த வாக்கை நான் மீற மாட்டேன். ஆனால் ஏன் நீ இப்பொழுது சோகமாக இருந்து கொண்டு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா, வாழ்க்கை முழுவதுமே ஏமாற்றம் என்று சந்தித்து கொண்டிருக்கிறேனே, நான் ஏமாந்து விடுவேனா என்று பல யோசனைக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறாயே தங்க பிள்ளையே, உனக்கு எந்த வேதனையும் வராது. உனக்கு நல்லதுதான் நடக்கும். நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் தான் நடக்கும். ஒவ்வொரு நேரமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உள்ளங்கையில் உன் வேண்டுதலை மனதார நினைத்து எனக்கு அகல் தீபத்தை ஏற்றி 108 முறை உன் பிரச்சனையை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல். உன் வேண்டுதல் நடக்கும். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா, அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல
வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்கப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?